அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈமானை பற்றி. ஈமான் என்பது உயர்ந்த செல்வம், மாபெரும் நற்பாக்கியமாகும். ஈமான் இல்லாமல் யாரும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. ஈமான் உள்ளவர்தான் நற்பாக்கியவான், ஈமானை இழந்தவர் துர்பாக்கியவானாம். அந்த ஈமான் உண்மையான உறுதியான ஈமானாக இருப்பதற்கு, அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நெருக்கத்தை, அன்பை நமக்கு தேடித்தரக்கூடிய உயர்ந்த ஈமானாக இருப்பதற்கு அந்த ஈமான் சில நற்குணங்களோடு சேர்ந்திருக்க வேண்டும். நற்குணங்களை விட்டு ஈமானை பிரிக்கவே முடியாது. ஈமானும் நல்லொழுக்கங்களும் ஒட்டி பிறந்தவை. நாம் தான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்டோமோ, மறுமையில் எழுதப்படுவதை, விதியை, வேதங்களை, தூதர்களை நம்பிக்கை கொண்டு விட்டோமோ என்று கூறி இந்த வாய்மொழி உறுதிமொழி ஈமானாக எடுத்துக்கொண்டு பிறகு அந்த ஈமான் உள்ளத்தில் எவ்வளவு இறங்குகிறது என்பதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. அந்த ஈமானை பாதிக்கக்கூடிய எத்தனை கெட்ட குணங்கள் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் வாழ்க்கையிலும் நம்மிடத்தில் இருக்கிறதோ அவற்றை பற்றியும் கவலைப்படுவதில்லை. எவ்வளோ பெரிய வேதனை பாருங்கள். ஒரு நோயாளி, அந்த நோய் அவருடைய உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் அரித்து கொண்டிருக்கிறது, சாகடித்து கொண்டிருக்கிறது. அந்த நோயை அவர் அறியாமலேயே இருக்கிறார். அதுபோன்றுதான் ஈமான் உள்ளவர்கள் என்று நாம் நம்மை நினைத்து கொண்டிருக்க அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குணங்களோ நம்முடைய பண்பாடுகளோ அந்த ஈமானை தகர்க்கக்கூடியதாக இருந்தால் நம்முடைய மரணம் நிலையை நினைத்து பாருங்கள், கபடி நிலையை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் இந்த நிலையை விட்டு நம்மளை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.